எனக்கு. நம்ம தங்கச்சிங்களுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இல்ல. சரி இப்பதான் அழுகுறான் போய் சமாதானப்படுத்துறேன்னு நினைச்சு எங்க தங்கச்சிங்களே போய் சமாதானப்படுத்திடுச்சு. தங்கச்சிங்க இருக்க இடத்துல என்னைக்கும் கலகலன்னு தாண்டா இருக்கும். அது என்னமோ உண்மைதான்ப்பா. நம்ம போயிருந்தா கூட இவ்வளவு சீக்கிரம் அழுகி இருப்பான்னு தெரியல. ஆமா நம்மளா போய் பேசினா அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா தங்கச்சிங்களா வந்து பேசும்போது அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவும் கரெக்டா தான் நாங்க இருக்கோம்னு சொல்லாம அவங்கள ஜாலி படுத்த பார்த்தாங்க பத்தியா, அங்க நிக்கிறாங்க. இந்த ஸ்பாட்லயே யோசிச்சு நாங்க இருக்கோம்னு சொல்லாம இது பண்ணாங்க பத்தியா, அங்க நிக்கிறாங்க நம்ம தங்கச்சிங்க. இந்த மாதிரி தங்கச்சிங்க கிடைக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு ஒரு டவுட், நம்ம கூடயும் போறதுக்குலாம் நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க பத்தியா நம்ம மேல. இத்தனைக்கும் நம்ம காலேஜ்ல வந்துதான் எல்லாம் சந்திச்சோமே, அப்பயும் எவ்வளவு பாசம் பத்தியா. ஆமா அதுவும் ஆதிரா மூலமா தான் எல்லாத்தையும் சந்திச்சோம். அப்பயும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாரு. ஆமா நம்ம தங்கச்சிங்க மாதிரி யாரும் வர முடியாது. நம்ம தங்கச்சிங்களுக்காகனே ஏதாவது செய்யணும்டா. ஆமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஆமா இப்ப ஊருக்கு போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கட்டும். அமைதியா இருங்க, தங்கச்சிங்களா வராங்க. ஆமா கம்முன்னு இருங்க. எப்படிமா நிஷாந்த சமாதானப்படுத்துனீங்க? அண்ணா வந்துட்டு இருக்கும்போது என்ன தங்கச்சியாவது பாப்பாங்களா? அதான் போய் அவரை கொஞ்சம் இது பண்ணலான்னு இது பண்ணோம்னா. ஆமாண்ணா நாங்க போறோம். நீ ஒரு ஹாப்பி ஆயிட்டாரு. ஆனா உங்கள மாதிரி மட்டும் அன்பு கொடுக்க முடியாதுடா. கடவுள் நமக்கு எதுக்கு அன்பு கொடுத்திருக்காரு? அடுத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கணும்னு. அன்பு நமக்கு கடவுள் அன்லிமிட்டா தானே கொடுத்திருக்காரு. அதனால தான் நாங்க அன்பு எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறோம். அன்பு ஒருத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து நம்ம அன்பு கொடுக்கறது இல்லனா. அதுக்கு நீ இவ்ளோ அன்பாடா? நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னல, அன்பு கடவுள் அன்லிமிட்டா தானே கொடுத்திருக்காரு. நம்ம ஒருத்தங்க கிட்ட கொடுக்கணும்னா அதை எதிர்பார்க்கவே கூடாது அன்பை. அடுத்தவங்களும் அந்த அன்பை தரணும், அதனாலதான் நம்ம கொடுக்கணும்லாம் இல்லனா. நம்ம யார் மேல வேணாலும் பாசம் வச்சிருக்கலாம், யார் மேல வேணாலும் அன்பை கொடுக்கலாம்னா. அதனாலதான் எங்க நிஷாந்தா எங்களுக்கு அண்ணன் மாதிரி. கூட பிறக்கலனால அவரும் எங்க அண்ணன் தான். அதனாலதான் அழுந்த உடனே எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு போய் சமாதானப்படுத்தணும். சூப்பர்ரா. எதுக்கு நான் இந்த சூப்பர்? நீங்க சொன்ன ஒவ்வொரு இதுவும் சூப்பரா இருந்துச்சுடா. இனிமே நீங்களும் யார்ட்டையும் எதிர்பார்த்து அன்பு வாங்காதீங்கனா. சரிடா நீங்க சொல்லிட்டீங்களா கேட்டுறோம். சரிடா மித்தவங்கள எங்க? ஆமாண்டா ஆதிரா இவங்கள எங்க? அவங்க அங்க தண்ணில விளையாண்டு இருக்காங்கனா வருவாங்கனா? நீங்க போலியாடா? அதானே போறதுக்கு வந்து நீங்க நின்னுட்டு இருந்தீங்களே, உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தானா. சரிடா நீங்க போ. அம்மா நிஷாந்த் எங்க? அவரும் எங்க கூட தானே விளையாண்டுட்டு இருக்காரு தண்ணிக்குள்ள. சூப்பர்டா, உங்களால மட்டும் எப்படி இவ்ளோ சீக்கிரம் சமாதானப்படுத்த முடிஞ்சிச்சோ. அதெல்லாம் தரமேனா. இப்போ இல்ல நாங்க என்ன பண்ணிட்டோம்? என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆமாண்டா திருவிழா எப்போ? நான் நாளைக்குனா. அப்போ ஒரே ஜாலி தான். ஆமாண்ணா, அதுக்காகவே புது ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்தானா. சூப்பர்டா. என்ன இங்க வந்தோனே எல்லாம் ஆஃப் சாரியே கட்டிட்டு இருக்கீங்க? கிராமத்துல இருக்கும்போது கிராமத்தால் மாதிரி இருக்கணும்னா. கிராமத்துல சுடிலாம் போட மாட்டாங்களா? போடுவாங்கண்ணா, நாங்க ஆஃப் சாரில இருக்கணும்னு ஆஃப் சாரி எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ மொத்தமா கிராமத்தாலே மாறிட்டீங்க. ஆமாண்ணா. ஆமாண்ணா, நீங்க யாருமே காலையில நீங்க ஆஃப் சாரி எப்படி இருக்குன்னே சொல்லலண்ணா. எங்க தங்கச்சிக்கு என்ன சூப்பரா இருக்கு. தேங்க்யூண்ணா. எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையாடா? சாப்பிடுற டைம்ல நீங்க எல்லாம் காணோம். நான் நீங்களா ஃப்ரெஷ் அப் ஆக போயிருந்தீங்க, நாங்க எல்லாம் சாப்பிட்டோம்னா. எங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்க போல. ஆமாண்ணா, நமக்கு சோறு தான் முக்கியம். ஆமாண்ணா, நமக்கு சோறு தானே முக்கியம். ஆதிரியா கூட சேர்ந்து நீங்களும் சாப்பாடுன்னு சொல்றீங்க. ஏன்னா சாப்பாடு இல்லாம உயிர் வாழ முடியுமாண்ணா? முடியாதுமா. வரீங்களா? நம்மளும் போய் தண்ணில விளையாடலாம். தோ வரேன்டா. சூர்யா சிவானால எங்க? அவங்க அங்கிட்டு இருக்காங்கடா, வருவாங்கடா. ஆமாண்ணா, ரகுவனவ காணோம். அவனும் இவனும் வெளியில போயிருக்காங்கடா. அப்படியாண்ணா, சரிண்ணா. இங்க பாரு எவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருக்குன்னு. உட்கார்ந்துட்டு இருக்கா, புடிச்சு வச்சுட்டு நீ நல்லா இருக்குடி. முட்டுனா நல்லா இருக்கும்டி. போடி, உனக்கெல்லாம் ஆட்ட பத்தி தெரியல. நீ சரியான ஆள்றி, ஊஞ்சல்ல நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கடி. நீயும் வந்து உட்காரு. நீ உட்கார்ப்பா, நான் இந்த ஆட்டை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு வரேன். நீ அங்க பாரு, இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி குடுறி கொஞ்சம். போ, எனக்கெல்லாம் பயமா இருக்குப்பா. சொல்லு பாப்போ. எனக்கெல்லாம் பயமா இருக்குப்பா. ஆடையே கையில வச்சிருக்க, ஆட்டுக்குட்டியை தூக்கி குடுறி ப்ளீஸ் டி. தூக்கி கொடுத்து தொலைற. இந்த பொடிடி. குடு முட்டில எது செஞ்சிராதே. அதெல்லாம் முட்டாதடி புர்ரி. ஐயோ கியூட்டா இருக்குடி. அங்க என்ன பண்றீங்க? வாங்கடி. ஒரு 5 செகண்ட்ஸ் ஆட்டுக்குட்டி இப்பதான் எடுத்தேன். அப்பையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, வாங்கடி. நீ தண்ணில விளையாண்டுட்டு நாங்க வரோம். சரி என்னமோ பண்ணு, தண்ணி நல்லா இருக்குன்னு குத்தா வர மாட்டேங்கற. நல்லா இருக்குடி, வரோண்டி இரு. சரி கொஞ்சம் முடிச்சிட்டு நீ பொறுமையா வா, நாங்க வீட்டுக்கு போறோம். நீங்க போங்க, நாங்க வந்துறோம். சரிடி பாய். பாய். பாட்டி தாத்தா ஏதாவது கேட்டா சொல்லிரு. நான் சொல்லிறேன். ஆட்டுக்குட்டி ரொம்ப சாஃப்ட்டா இருக்குடி. அப்புறம் இருக்குமா, சூப்பரா இருக்குல. ஆமாண்டி, ஒரு Black கலர் நாய்க்குட்டி பார்த்தேன், நீ பாத்தியா? ஆமாண்டி பார்த்தேன்டி, சூப்பரா இருந்துச்சு. அம்மா அது கடிச்சிச்சுனா என்ன பண்ணுவ? அதனால தான் பக்கத்துலயே போனா, நான் கியூட்டா இருந்துச்சு தெரியுமா? சரி விடு, அந்த நாய்க்குட்டி ஓனர் கிட்ட கேட்டு கொஞ்சம். ஆமாண்டி, அந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் தொட்டாது பார்க்கணும். நீங்க தொட்டு பாருங்க, அது கடிக்கிட்டோம். இன்னும் போகலையே சங்கீதா, என்ன துரத்தி விடுறதுலயே இருக்கடி. சும்மா கேட்டேன்டி. ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்துறாத, ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறேன்னு. நானே விழுக மாட்டேடி, என்ன விழுக வச்சிரோ போலடி. எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு காவியா. அதென்ன நீ ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க போற? உன்ட்டெல்லாம் பேச வந்தல்ல, என்ன சொல்லணும்டி. அம்மா நீ நேரா சிவானா கூட தானே இருந்திருக்கணும். என்ன துரத்தி விடுறதுலயே இருடி. ஆமா நீ சிவானா கூட தான் இருப்ப, நீ எல்லாம் இங்க உட்கார ஆளே இல்லையே. ஆளை விடுங்கடா சாமி.
இல்ல. சரி சரி போதும் வாங்க. ஆதோ வரேன்டி. வா காவியா போலாம். ஏமா வா போலாம். நிஷாந்த் நீங்க எதுவும் பேசாதீங்க, பாட்டி கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பாப்போம். அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீங்க வேணா பாருங்க. பாட்டி கண்டுபிடிப்பாங்கங்கிற என்ன சொல்றீங்க? ஆஹா வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. நான் சொல்றேன்ல கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. பெட் கட்டலாமா? 1000 ரூபாய் பெட் கட்டலாம். எடுத்து வச்சுக்கோங்க, கடைசியில அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நாங்களும் சொன்ன வாக்கு காப்பாத்துவோம். அப்படியே நிஷாந்த் சரி, பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றீங்க? அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். எங்க அப்பாவே அப்பப்போ கன்ஃபியூஷன் ஆவாரு. நான் சொல்றேன்ல கண்டிப்பா பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. பார்க்கலாம் நீங்களா நானான்ட்டு. என்னப்பா வந்ததுல இருந்து என்கிட்ட பேசாம அங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ஓ அப்படியா நிஷாந்த், சரி நிஷாந்த். இல்ல பாட்டி நான் ஸ்ரீ. ஓ அப்படியா நிஷாந்த், சரி நிஷாந்த். பாட்டி நம்பிட்டேன். பாட்டி உண்மையாலுமே நான் ஸ்ரீ, வேணா சூர்யா கிட்ட கேளுங்க. ஆமா பாட்டி அவர் ஸ்ரீ. ரெண்டு பேரும் சேர்ந்து நீ ஏமாத்துறீங்க பாத்தீங்களா? அவன் நிஷாந்த் தான். பாட்டி எப்படி பாட்டி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதா யார் ரெண்டு பேரும் யாரு யாருன்னு? சூப்பர் பாட்டி, என்ன ஜெயிக்க வச்சிட்டீங்க. என் பையனை ஸ்நானம் பண்ண. இல்ல பாட்டி நான் பெட் கட்டியிருந்தேன், இவன் தான் நிஷாந்தன் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. இவன் கண்டே பிடிக்க மாட்டாங்கன்னா 1000 ரூபாய் இப்ப எடுத்து வைக்கணும் பாட்டி. அவன் அப்பப்போ என் பேரை நான் ஜெயிக்க வச்சிட்டேன். பாட்டி என்ன தோக்க வச்சிட்டீங்களே பாட்டி. எப்படி நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன்? அப்பாவே அப்பப்போ கன்ஃபியூஷன் ஆயிருவாரு, அதான் பாட்டி சொன்னேன். ஆட்டிக்கிட்டு விளையாடலாமா? புரிஞ்சுட்டேன் பாட்டி. போய் தூங்குங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அம்மா ஸ்ரீ எங்க வீட்டுக்கு காணோம்? பாட்டி நாங்க தண்ணிக்குள்ள விளையாண்டுட்டு இருந்தோம் பாட்டி, அதான் லேட் ஆயிடுச்சு, சாரி பாட்டி. சரி அதனால இருக்கட்டும், போய் சாப்பிட்டு படுங்க. சரி பாட்டி. நீ வெளியில இருக்கான் பாட்டி, வருவான் பாட்டி. நீங்களும் உள்ள இருப்போங்க. தங்கச்சிங்களா வந்துட்டாங்களா? அவங்க தூங்கவே போயிட்டாங்கடா சாப்பிட்டு. சரி பாட்டி நாங்களும் போறோம். சாப்பிட்டு தான் தூங்கணும், அப்படியே போய் தூங்கிடாதீங்க. சரி பாட்டி. சூர்யானா வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன்டா. சரி சூர்யானா எல்லாம் வந்துட்டாங்களா? நானும் நிஷாந்த் மட்டும் வந்திருக்கேன்டா, அவங்கள பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சரி நாங்க தூங்க போயிட்டா சொல்லிருங்க. சரி நான் சொல்லிடுறேன்டா. மறக்காம சாப்பிட்டு படுத்துருங்கடா எல்லாரும். கண்டிப்பான சாப்பிட்டு தான் படுக்க போறோம். சரிடா பாய். குட் நைட்னா. சரிடா குட் நைட். வாங்கடா எல்லாம் சாப்பிடலாம். தோ வரேன் பாட்டி. பாட்டி நிஷாந்த் சூர்யாவை போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்கடா, வாங்கடா நீங்களும். தோ வரேன் பாட்டி. சரி டக்குனு வாங்க, ஆறிட போகுது. தோ வந்துடும் பாட்டி, கை கால் கழுவிட்டு. சரி தண்ணி வச்சிட்டு கை கால் கழுவிட்டு வாங்க. சரி பாட்டி நாங்க பாத்துக்கிறோம். கிராமம்னா கிராமம் தான், எவ்வளவு சிலு சிலுன்னு இருக்குல்ல. ஆமா நல்லா சிலு சிலுன்னு காத்தடிக்குதுப்பா. நல்ல வேற தாரா எங்களெல்லாம் இங்க கூப்பிட்டு வந்தாங்க. என்ன வெயில் தெரியுமா? நாளைக்கெல்லாம் வேற கோவில் திருவிழா, ஜாலியா இருக்க போகுது. ஆமாண்டி நாளைக்கு கோவில் திருவிழா ஜாலியா இருக்க போகுதுப்பா. ஜாலியா அண்ணன் கூட எல்லாம் விளையாண்டோம்ல. ஆமா செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஆமா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? அது ஒரு 4 மணிக்குடி. 4 மணிக்கெல்லாம் என்னால முடியாதுப்பா. அப்ப கோவில் திருவிழாவை மறந்துரு. 4 மணிக்கெல்லாம் இப்படி போடி. நான் காலேஜுக்கே 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன்டி. இப்ப எந்திரிச்சு தாண்டி ஆகணும். 4 மணிக்கு தான் எந்திரிக்கணுமா? 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போக கூடாதா? நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு போறதுக்குள்ள மணி 6 ஆயிரும்டி. சரி விடு, ஏதோ சொல்றேன். 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், ட்ரை பண்றேன். உன்னை விட்டுட்டு எல்லாம் போயிருவாங்கடி. ஆமாடி உன்னை விட்டுட்டு நாங்கெல்லாம் போயிருவோம், நீங்க மட்டும் தனியா படுத்துட்டு. நான் போகாத இடத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் போக கூடாதுப்பா. அதெல்லாம் நாங்க போவோம்ப்பா. ஆமாண்டி நீ தாண்டி டக்குன்னு எந்திரிக்கணும். வேணா பச்சை தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டுட்டா? அம்மா தாயே நானே எந்திரிச்சிருவேன்ப்பா. ஏண்டி இவ்வளவு நேரம் எந்திரிக்க முடியாதுன்னியடி? அதுக்கு நீ யாராவது பச்சை தண்ணி ஊத்துவாங்களாடி? சரி விடுறி, சுடு தண்ணி ஊத்திக்கலாம். அவ்வளவுதாண்டி, பச்சை தண்ணி ஊத்துனா கூட உயிரோட இருப்போம் போல, சுடு தண்ணியில ஊத்துனா அவ்வளவுதாண்டி. ஆமாண்டி நாளைக்கு கோவிலுக்கு போறதுக்கு ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன்டி. எதுக்குடி? வேற எதுக்கு? கோவில் திருவிழாக்கு போனா ஜாஸ்தியா வாங்கலாம், பொம்மைக்கு மேல இருக்கும்டி. நீ என்ன சின்ன குழந்தையாடி? சின்ன குழந்தைதான் மட்டும்தான் பொம்மை வாங்கணுமா? நாங்களா வாங்க கூடாதா? ஆமாம்மா நீ சின்ன குழந்தைதாண்டி. அதெல்லாம் பொம்மை வாங்குறதுக்குலாம் வயசு இல்லடி. யாரு வேணாலும் வாங்கிக்கலாம்டி. அப்பப்போ எல்லா கடைக்காரனும் நாளைக்கு உன் தலையில கட்ட போறான். ஏண்டி அப்படி பேசுற? ஆமா நீ பார்த்ததெல்லாம் வாங்கணும்னுவ. பிடிச்சிருந்தா வாங்க தானடி செய்ய முடியும். ஆமாடி உனக்கு அந்த கடையை பிடிக்கும், நீ வாங்கணும்னு நினைப்படி. அவ்வளவுதான், ஜோதியா மாக்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு உட்காரு. வாங்கம்மா சொன்னதை வாங்கிட்டு சொல்லிக்கலாம். வாங்கம்மா சொன்னா கூட அடி விழுகாது. வாங்க வேணாம்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஆமாண்டி வாங்கும்போது கூட வாங்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. நீ வாங்கிட்டு போன அவ்வளவுதான், அடி ஒழுகும் மறுடுக்கு. ஆதி எதுக்கு இருக்கா? அவன் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிடுவேன். இப்படி நீ வாங்குறதுக்கெல்லாம் ஆதியை நாம பழி போட்டு விடு. அண்ணனா இருந்து இதெல்லாம் செஞ்சு தாண்டி ஆகணும். அதுக்குன்னு நீ செய்யற தப்பெல்லாம் ஒருத்திட்டு வாங்கணும், வாங்கி தாண்டி ஆகணும். அவண்டி உன் கூட பிறந்ததுக்கு ஆதியை நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. தங்கச்சிக்கெல்லாம் இதெல்லாம் செய்யணும்டி. சரிடி செய்வாங்க. சரிடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க எல்லாரும். அப்படி என்னன்னு பாப்போம். நாளைக்கு நீங்க போனா எதுவும் வாங்க மாட்டீங்க. அதெல்லாம் வாங்க மாட்டோம்டி. பாக்குறேன் நீங்க ஏதாவது வாங்கி பாருங்க இருக்கு. ஒண்ணு ரெண்டு பிடிச்சிருந்தா வாங்குவோண்டி. வாங்குறது தானடி, அது பேர் வாங்குறது இல்லையோ? ஆமாண்டி ஒண்ணு ரெண்டு பிடிச்சிருந்தா வாங்குவோண்டி. வாங்குவீங்க. நான் வாங்குறேன்னு சொல்ல மட்டும் சின்ன குழந்தை இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லடி? இல்லவே இல்லடி. மனமோ நந்தவனமே சோஜா இருக்கும் உள்ளும் இருக்கும் நட்புக்கு பாதை வகுக்கும் அன்புவன் வந்து பிறகு என்னை தொடலாம் உன் சிறகு வானத்தும் எல்லை உண்டு நட்புக்குள்ளே வரலாம் இன்னும் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்புக்கில்லை